நமக்கு சினிமாவுக்காக கூடுகிற கூட்டம் என்பது வேறு, அரசியலுக்காக கூடுகிற கூட்டம் என்பது வேறு, ரசிகர்கள் வேறு, தொண்டர்கள் வேறு. நாங்கள் கரூரை சுற்றி இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களிலேயே வந்து நாங்கள் அனுமதி கேட்டோம். மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திப்பதற்காக அனுமதி கேட்டோம். அப்படி கேட்டப்பெல்லாம் அனுமதியே கிடைக்கல அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. உண்மையிலேயே எந்த மண்டபத்தில் கேட்டேன், யார்கிட்ட கேட்டேன், அதை நீ வெளிப்படையாக சொல்ல முடியுமா உன்னால? பில்டப் பண்ணி கடைசியில் என்ன நிலைமை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்கன்னா, பாதிக்கப்பட்டவன், துக்கம் விழுந்தவன், இளவு விழுந்த வீட்டில் இருக்கிறவனை பூரா கொண்டு வந்து மாமல்லபுரத்துக்கு வா, உன்னை 27ஆம் தேதி நான் சந்திக்கிறேன்னு ஒரு சொல்றாரு. விஜய் அரசியலுக்கு அன்ஃபிட் என்பதற்கான அடையாளம் தான் மாமல்லபுரத்துக்கு வா, உன் மரணத்தை நான் துக்கம் கேட்கிறேன் என்று சொன்ன ஒற்றை விஷயத்திலேயே விஜய் யார் என்று தெரிந்து விட்டது. கடுமையான தண்டனைக்குரிய தீர்ப்பை அவர்கள் வழங்குகிற ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் மட்டும்தான் விஜய் வந்து பாஜகவின் வலைக்குள்ளே விழப்போவார். அதனால அவங்க வலையை விரிச்சு வச்சிருக்கிறாங்க. 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் யாரும் விஜய்க்கு வாக்களிக்க போவது கிடையாது. அதனால விஜய் வந்து ஒரு பின்னடைவுக்கு போயிட்டாரு. இனிமே அவர் ஒரு நாளும் வந்து முதன்மை சக்தியா இருக்க முடியாது. இவர் வந்து என்னன்னா, ஒரு கீழ் இறங்கி மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய தலைவராக மாறாமல் ஒரு புகை மூட்டை மாதிரியே இருக்கிறாரு. அவர் மேலேயே இருக்கிறாரு. சங்கீதம் தெரியாதவனாக கூட ஒருவன் இருக்கலாமே தவிர இங்கீதம் தெரியாதவனாக இருக்கக்கூடாது. எந்த இங்கீதமும் தாவேகாவுக்கு தெரியவில்லை. சார் வணக்கம். வணக்கம். கரூர் சம்பவம் நடந்து நீண்ட நாட்களாக இருக்கு. விஜய் இன்னும் மௌனம் கலையாது இருக்காரு. அந்த மௌனத்துக்கு பின்னாடி என்ன சார் இருக்கு? ஒரு அச்சுறுத்தலுக்கா இல்ல ஒரு அமைதி இருக்கா? அறியாமை தான் இருக்கிறது. அரசியல் அறியாமை மிக்க ஒருவர், அதாவது நீந்த தெரியாத ஒருத்தனை கொண்டு போய் கடலுக்கு முன்னாடி நிப்பாட்டி ஆயிரக்கணக்கான பேர் கைதட்டி நீங்க கடல்ல நீந்துங்க, நீங்க பெரிய நீச்சல் வீரர் ஆயிட்டீங்கன்னு சொன்னா சம்பந்தப்பட்ட ஆளுக்கு தான் தெரியும் நமக்கு நீச்சல் தெரியாது, நம்ம உள்ள போனோம்னா கடலுக்குள்ள வந்து முங்கிடுவோம், மூழ்கி போயிடுவோம், வீணா போயிடுவோம், உயிரே போயிருங்கிறது சம்பந்தப்பட்ட ஆளுக்கு தெரியும். இப்படித்தான் உசுப்பேத்தி கொண்டு போய் ரஜினிகாந்த் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து அவர் வந்துட்டு அரசியல்ல மாற்றம் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும் சொல்லி ஒரு மன பிரம்மையோடு கொண்டு போய் அவரை நிறுத்தினார்கள். கடைசி நேரத்தில் ரஜினிகாந்த் சுதாரித்து கொண்டு உளவுத்துறையினுடைய தகவல் எல்லாம் வந்தபோது அவருக்கு உண்மை புரிந்தது. நமக்கு சினிமாவுக்காக கூடுகிற கூட்டம் என்பது வேறு, அரசியலுக்காக கூடுகிற கூட்டம் என்பது வேறு, ரசிகர்கள் வேறு, தொண்டர்கள் வேறு. சமீபத்தில் கூட உலகநாயகன் கமலஹாசன் சொன்னாரு, என்னுடைய ரசிகர்களை நான் பார்த்தேன், அவர் வாக்காளர்கள் என்பவர்கள் வேறு, ரசிகர்கள் என்பவர் வேறு என்று ஒரு விளக்கத்தையும் சொன்னார். இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மன பிரம்மையில் இருக்கிறாங்க. அது மனப்பிராந்திம்மா. சில பேர் மனப்பால் குடிக்கிறதும்பா. இது விஜய் என்ன நினைக்கிறார்னா, நம்ம போகிற இடம் பூரா வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துடும் அப்படின்னு அவர் வந்து அவரை நம்ப வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த கட்டுக்கடங்காத கூட்டம் இயல்பாக வருகிறதா அல்லது செயற்கையாக நீங்கள் ஏற்பாடு செய்வதன் வழியாக வருகிறதா அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணுறதுனால வருதா, இயல்பாக வருதான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இயல்பாக எங்குமே கூட்டம் வராது. நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். இப்போ தீபாவளிக்கு வந்து 18 லட்சம் பேர் சென்னையை விட்டு வெளியேறினார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வருது. அப்போ தீபாவளின்னு ஒரு விசேஷ நாள் இருக்குது, அது விடுமுறை நாளாக இருக்குது, அது திங்கக்கிழமை வருது. நம்ம சனி ஞாயிறு ஏற்கனவே நமக்கு விடுமுறை இருக்குது. திங்கக்கிழமை விடுமுறைக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமையும் அரசாங்கம் விடுமுறை விடுது. 4 நாள் விடுமுறைக்கு நம்ம சொந்த ஊருக்கு கிராமங்களுக்கு போய் வரலாம் என்று திட்டமிடுவதனால தான் அந்த நெரிசல் ஏற்படுகிறது, சாலை நெரிசல் ஏற்படுகிறது. அப்போ யாருமே திட்டமிடாமல் ஏற்படுமா? இப்போ முகூர்த்த நாள்னு ஒன்று வருது, அன்னைக்கு பார்த்து என்ன பண்ணுறான், நல்ல நேரம் காலையில் 7:30 மணிக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் கல்யாண மண்டபம் புக்காக இருக்கும், பஸ்ஸில் போனால் டிக்கெட் கிடைக்காது, ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்காது, எங்கே போனாலும் க்ரௌடாக இருக்கும். அது ஏன் முகூர்த்த நாளில் க்ரௌடாக இருக்குன்னா முகூர்த்த நாள்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. அப்போ இயல்பாகவே கூட்டம் ஒரு நாளில் கூடுதானா? கூடாது. திருவிழாக்களை நம்ம ஏற்பாடு செய்வதன் மூலமாக நம்ம கூட்டத்தை கூட்டுறோம். வழிபாடு செய்வதற்கு ஆட்களை திரட்டுவதன் மூலமாக கூட்டம் கூட்டுறோம். அதனால அத்திவரதருக்கு வந்தாலும் சரி, இல்லை ஆன்மீகத்துக்கு வந்தாலும் சரி, சினிமா நடிகருக்கு வந்தாலும் சரி, நயன்தாராவுக்கு வந்தாலும் சரி, யாருக்கு வந்தாலும் கூட்டம் வந்து இயல்பாக வருவது கிடையாது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப பில்டப் பண்ணி பயங்கரமாக கூட்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லி துக்கம் கேட்கறதுக்கு நீங்கள் யாருக்குமே அறிவிக்காமல், தொலைக்காட்சிகளுக்கோ ப்ரெஸ் மீட்டோ யாருக்குமே எதுவுமே சொல்லாமல், நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் போனீங்கன்னா யாருக்குமே தெரியாதே. ஏன்னா என்கிட்ட ஒரு முறை திரைப்பட நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் சொன்னார், ஒரு முறை காரில் நானும் இளையராஜாவும் போனோம். ராஜ்கிரண் சொல்கிறாரு, நானும் இளையராஜாவும் போன இடத்துல வந்து ஒரு அம்மா வந்து வெள்ளரி பிஞ்சு இந்த மாதிரி இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்துச்சு, மக்காச்சோளம்லாம். அப்போ வந்து என்ன பண்ணிட்டான்னா, வழியில் வண்டியை நிப்பாட்டி ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற டயத்தில் அந்த அம்மாட்ட வாங்கிட்டு வந்து காசு கொடுக்குறதுக்கு போனோம். அந்த அம்மாவுக்கு இவர் தான் இளையராஜானே தெரியல, அது சினிமா பார்க்குற பழக்கம் அதுக்கு இல்லை, என்னையே வந்து ராஜகிரன்னு தெரியல. நாங்கள் என்ன செஞ்சோம்னா,
ஒரு 20 ரூபா வெள்ளரி பிஞ்சுக்கு கொடுக்க வேண்டிய காசுக்கு நாங்கள் போய் எங்கள் பெருமிதத்தை காட்டுற விதமாக ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம். அது சொல்லிச்சு, என்னப்பா இது நீனு வச்சுக்கன்னு சொன்னதுக்கு, ஏப்பா உன் காசு எனக்கு எதுக்குப்பா, இந்தப்பா அப்படின்னு சொல்லி மிச்ச காசை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுச்சு. எனக்கு சில்லறை இல்லைன்னா வச்சுக்க, நீனு தின்னுட்டு போ, நீனு என் புள்ள மாதிரி தான், தின்னுட்டு போப்பா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருச்சு எங்களை ஒரு ஆளாவே அது மதிக்கலைன்னு என்கிட்ட சொன்னார் ஒரு முறை உரையாடும் போது. எதுக்கு நான் இதை வந்து சுட்டி காட்டுறேன்னா, பிரபலம்னு சொல்வது எந்தெந்த துறைகளிலே யார் வந்து வியப்புக்குரியவர்கள் என்று அவர்கள் விரும்புகிறவர்களுக்கு தான் அது பிரபலம். எல்லாருக்குமான பிரபலம்னு ஒண்ணு கிடையாது உலகத்துல. அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ துக்க வீட்டுக்கு இவங்க போயிட்டாலே பல லட்சம் பேர் அப்படியே திரண்டுருவாங்க, அவருக்கு பாதுகாப்பு இல்லை. அப்புறம் இன்னொரு உலகமகா பொய் ஒன்று இருக்கு. நாங்கள் கரூரை சுற்றி இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களிலேயே வந்து நாங்கள் அனுமதி கேட்டோம், மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திப்பதற்காக அனுமதி கேட்டோம். அப்படி கேட்டப்பெல்லாம் அனுமதியே கிடைக்கல அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. உண்மையிலேயே எந்த மண்டபத்தில் கேட்டேன், யார்கிட்ட கேட்டேன், அதை நீ வெளிப்படையா சொல்ல முடியுமா உன்னால அப்படின்னு பார்த்தா அப்படி யார்கிட்டையுமே கேட்கல. ஏன்னா தனியார் மண்டபங்கள் என்பது தனிநபர் சம்பந்தப்பட்டது. இப்போ நீங்க பொது இடங்களிலே வந்து அனுமதி கிடைக்காத போது தனியார் மண்டபங்களை தருவாங்க, சில பேர் இண்டிவிஜுவலா தருவாங்க. அப்ப அனுமதியே கேட்கல, பில்டப் பண்ணி கடைசியில் என்ன நிலைமை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்கன்னா, பாதிக்கப்பட்டவன், துக்கம் விழுந்தவன், இளவு விழுந்த வீட்டில் இருக்கிறவனை பூரா கொண்டு வந்து மாமல்லபுரத்துக்கு வா, உன்னை 27ஆம் தேதி நான் சந்திக்கிறேன்னு ஒரு சொல்றாரு. எங்காவது துக்கம் நிகழ்ந்த வீடுகளிலே, துயரம் நடந்த வீடுகளிலே சாவு கேட்பதற்கு நம்ம தான் போய் கேட்டிருக்கோமே தவிர, நம்ம தான் கேதம் கேட்க போவோமே தவிர, யாராவது துயரம் நிகழ்ந்த வீடுகளில் இருக்கிறவனை கூட்டு வந்து, நான் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இருக்கேன், இல்லாட்டா என் பனையூர் பங்களாவில் இருக்கேன், என் பங்களாவுக்கு வந்து நீ என்னுடைய அனுதாபத்தை நீ பெற்றுக்கொள்னு சொல்றது இது வரைக்கும் உலகத்தில் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். கூட இருக்கிறவங்க எல்லாம் இவனை கிறுக்கனாக்குறாங்களாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. ஏன்னா இப்படி நம்ப வைக்கிறது இருக்குல்ல, இப்படி ஒரு பிரமையை நம்ப வைக்கிறது இருக்குல்ல, இது எவ்வளவு பெரிய விபத்துல போய் முடிய போகுதுன்னா, 2026 தேர்தல் ரிசல்ட்ல உன்னத்துக்குமே இவங்க ஆக மாட்டாங்க. இவங்க ராஜ்யத்தை கனவு கொண்டு இருக்கிறாங்க, ஆனால் நடைமுறையில் பூஜ்ஜியம் தான் பரிசாக வரப்போகிறது என்பதைத்தான் அது காட்டுகிறது. இதை பொதுமக்கள் ஒரு நாள் ரசிக்க மாட்டாங்க. ரசிக வெறியேறி கிடக்கக்கூடிய ஒரு சிலருக்கு வேண்டுமானால் முட்டு கொடுக்கலாம், ஆனால் இது நடைமுறை சாத்தியமே கிடையாது. விஜய் அரசியலுக்கு அன்ஃபிட் என்பதற்கான அடையாளம் தான் மாமல்லபுரத்துக்கு வா, உன் மரணத்தை நான் துக்கம் கேட்கிறேன் என்று சொன்ன ஒற்றை விஷயத்திலேயே விஜய் யார் என்று தெரிந்து விட்டது. விஜய்க்கு எந்த விதமான அரசியல் நாகரிகமும் கிடையாது, பண்பாடு கிடையாது, மனிதாபிமானம் கிடையாது. நீ எதுக்குமே லாயக்கில்லாத ஒரு ஆளு, நீ திரும்ப சினிமாவுக்கே போயிரு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பொதுமக்கள் கோபமா இருக்காங்க. தாவேகா மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும், அல்லது விஜய் மௌனத்தின் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும், சிபிஐ அந்த வழக்கை கையில் எடுத்த உடனே ஒரு பல்வேறு தரப்பட்ட வார்த்தைகள் பேசப்பட்டது. இது ஒருதலை பட்சமாக போகும் இந்த வழக்கு அப்படின்னு. ஆனா நேற்றைய நிகழ்வு என்ன நடந்ததுன்னா, 3 பேரை குற்றவாளியாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல 4 பேராக அது மாற்றப்பட்டு விட்டது. முதல் கட்டமாக வந்து நீங்க வந்து புஷி ஆனந்த் மீது இந்த எல்லார் மீதும் வழக்கு, ஆதவ அர்ஜுனாவை தவிர்த்து விட்டு எல்லார் மேலே, ராஜ்மோகன் மேலாம் வழக்கு பாய்ந்திருக்கிறது, நிர்மல் குமார் மேல வழக்கு பாய்ந்திருக்கிறது, மதியழகன் எல்லாமே வந்து மாவட்ட செயலாளர் மதியழகன் எல்லார் மேலேயுமே அந்த வழக்கு பதிவாயிருக்கிறது. ஆதவ அர்ஜுனா பாஜகவினுடைய செல்ல குழந்தை என்பதனால பதிவு செய்யப்படவில்லையா என்று தாவேகாக்காரர்களே சில பேர் நம்மளிடம் கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு தான் இருக்கு. அப்ப விசாரணை என்று வருகிற போது, நெரிசல் மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்று வருகிற போது, அது வந்து அதுல விசாரணை முறையில வந்து எந்த மாற்றமும் கிடையாது. கடுமையான தண்டனைக்குரிய தீர்ப்பை அவர்கள் வழங்குகிற ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் மட்டும்தான் விஜய் வந்து பாஜகவின் வலைக்குள்ளே விழப்போவார். அதனால அவங்க வலையை விரிச்சு வச்சிருக்கிறாங்க. இவங்க போய் அதுல தானா மாட்டிக்கொண்டார்கள். தமிழ்நாடு அரசு இதில் தப்பித்து விட்டது. திமுகவை பொறுத்தவரையில தேவையில்லாம நம்ம போய் வந்து அவரை அரெஸ்ட் பண்றது மூலமாகவோ, தண்டனை வாங்கி தருவதன் மூலமாகவோ அரசியல் பழிவாங்குகிறார்கள் என்கிற அவச்சொல்லுக்கு, பழிச்சொல்லுக்கு ஆளாகாமல் சட்டத்தின்படி தண்டிக்கப்படணும். விசாரணை எங்க விசாரணை வேணான்னு சொன்னது மூலமா நீ மத்திய அரசாங்கத்தை இப்ப நீ வந்து இங்க தண்டிக்கப்பட்டேன்னா புழல் ஜெயிலில் இருப்ப, இங்க தண்டிக்கப்பட்டேன்னா நீ புழல் ஜெயிலில் இருப்ப, அங்கே தண்டிக்கப்பட்டா நீ திகார் ஜெயிலுக்கு போற. இங்கேயாவது போய் 2 பேர் பழம் வாங்கி கொடுத்து பார்த்துட்டு வருவான். நீ திகார் ஜெயிலுக்கு எவனுமே வரமாட்டான். அந்த ஊருக்காரன் உன் படத்தையும் பார்க்க மாட்டான். அதனால விசாரணை முறை என்பது மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐக்கு போனதன் மூலமாக அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, பாஜகவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போக வேண்டிய நெருக்கடி வந்து விட்டது. இனிமேல் கொள்கை எதிரி என்றெல்லாம் கூச்சல் போட முடியாது. எம்ஜிஆர் வளர்த்த அதிமுகவை என்னையா பண்ணி வச்சிருக்கேன்னு எடப்பாடியை பார்த்து கேட்க முடியாது. பலவீனப்பட்டு விட்டார்கள் என்கிற காரணத்தினால தான் முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்க என்று எடப்பாடி பழனிசாமி வந்து கொடி அசைத்ததற்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டதுன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, இன்னொரு பக்கம் ஆர்பி உதயகுமார் என்கிற முன்னாள் அமைச்சர் சொல்றாரு,
நீ வந்து தனியா போட்டிக்கிட்டேன்னா திமுக உன்னை அழிச்சிரும், அதனால நீ அதிமுக பக்கம் வந்துருன்னு சொல்றது மூலமாக முதன்மை சக்தியாக விஜய் இனி திகழ முடியாது. அவர் பாஜகவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே செல்ல போகிறாரா, அதிமுகவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே செல்ல போகிறார்? எங்கே போனாலும் என்ன ஆகும்? அவர் முதல்வர் வேட்பாளராக இருக்க முடியாது. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அந்த 41 உயிர்களுக்கு பறிபோனதுக்கு காரணம் அந்த ஹீரோவா இருந்த விஜய் தான் அங்கே ஒரு பெரும்புள்ளி. ஆனால் அவர் மீது எந்த வழக்கும் பாயல. இது ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இருக்குமா? இல்லைங்க, அவர் மீது வழக்கு போடலை அப்படிங்கிறது என்னன்னா, இது ஏற்பாடு செய்தவர்களுடைய கோளாறு என்கிற அடிப்படையில். ஏன்னா அவர் வந்து கெஸ்டா வர்றார், அவர் வந்து ஆர்கனைசர் கிடையாது. அந்த கூட்டத்தை வந்து அவர் பேரை சொல்லி கூட்டுறாங்க தவிர இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல பேசணும், இந்த இடத்துக்கு நிக்கணும், இப்படித்தான் போகணுங்கிறதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணது விஜய் கிடையாதுல. அதனால அந்த எஃப்ஐஆரை வந்து அவர்கள் வந்து சேர்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லா பொதுமக்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எவ்வளவுதான் கட்டுக்கதைகளை அடித்தாலும், சதித்திட்டம் நடந்து விட்டது, திமுக வந்து எங்களை பழி வாங்கி விட்டது என்றெல்லாம் எவ்வளவு கூச்சல் போட்டாலும் இந்த கூச்சலை நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை. உங்களை ரசிக்கிறவர்கள், அவரை நேசிக்கிறவர்கள் வேண்டுமானால் இந்த பொய்யை பரப்பி புலங்காயுதம் அடையலாம். ஆனால் பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறான். தமிழ்நாட்டில் 6.5 கோடி வாக்காளர்கள்ல ஏறத்தாழ 6 கோடி பேர் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் யாரும் விஜய்க்கு வாக்களிக்க போவது கிடையாது. அதனால விஜய் வந்து ஒரு பின்னடைவுக்கு போயிட்டாரு. இனிமே அவர் ஒரு நாளும் வந்து முதன்மை சக்தியா இருக்க முடியாது. அவர் முதல்வர் வேட்பாளர் என்று சொல்லக்கூடிய இடத்தை விட்டு நழுவிட்டாரு. இன்னைக்கு 2வது சக்தியாக யாரிடமாவது வந்து கூட்டணி போக வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிருக்கிறார். இந்த வழக்குல சிபிஐ முன்னெடுத்தது வந்து எப்படி பாக்குறீங்க? இது நேர்மையா போகுதுன்னு நம்ம நினைக்க முடியுதா? இல்லை, நேர்மையாகத்தான் இந்த வழக்கு நடக்கும். அப்படி நடந்தால்தான் அவருக்கு தண்டனை விவரங்களை வந்து வழங்கக்கூடிய இடம் வரும். அதற்கு பின்பு தான் இவங்க என்ன செய்வாங்கன்னா, நெருக்கடியை வந்து அதிகமாக வரத்தான் இவர்கள் வந்து பணிவார்கள். முதல்லையே வந்து அந்த வழக்கு நீர்த்து போக செய்து விட்டால் பாஜகவினுடைய வலைக்குள்ளே வந்து சிக்க மாட்டாங்க. அதனால இந்த சிங்கத்தை வந்து நம்ம சர்க்கஸ் சிங்கமாக மாற்றிடுவோம் முதல் கட்டமாக. அப்படிங்கிறப்ப சர்க்கஸ் சிங்கமாக மாற்றினதுக்கு பின்னாடி கூண்டு தயாரித்து விடுவார்கள். கூண்டு தயாரித்த முன்னாடி சொல்கிறத தான் கேட்கணும், சுதந்திரமாக நீ வேட்டையாடக்கூடாது, நான் சொல்வதை கேட்டால் போதுங்கிற இடத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே விசாரணை முதல் கட்டமாக ரொம்ப தீவிரமாக தான் நடக்கும், நேர்மையாக தான் நடக்கும், சரியாக தான் நடக்கும். தீர்ப்பு வருகிற போது தான் பேரங்கள் நடக்கும். விஜயோட இந்த சுற்றுப்பயணத்தில் சனி மட்டும் சொல்லியிருந்தாரு, மீண்டும் அந்த சுற்றுப்பயணம் தொடருமா? ஏன்னா சிபிஐ வசம் வழக்கு இருக்கு, அதுக்கான பர்மிஷன்லாம் கிடைக்குமா? இல்லை, சிபிஐ பக்கம் வழக்கு இருந்தாலும் தமிழ்நாடு காவல்துறை தான் அனுமதி தர வேண்டும். எப்படி போனாலும் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டல், காவல்துறை மறுக்கும்னா நீதிமன்றத்துக்கு போவாங்க. நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டல் எதுவுமே இவர்கள் பின்பற்றப் போவதில்லை என்கிற காரணத்தினால, காவல்துறையினுடைய வழிகாட்டல் எதையுமே இவர்கள் பின்பற்றப் போவதில்லை என்கிற காரணத்தினால ஒருபோதும் இவருக்கான அனுமதியை தரமாட்டாங்க. அதைத்தான் ஆர்பி உதயகுமார் போன்றவர் சொல்றாங்க, நீ தனியா இனிமே வர முடியாது. அப்ப விஜய் என்ன பிளான் போடுறாரு, நம்ம ஏதாவது ஒரு மைதானத்தை தயார் பண்ணிக்கிட்டு ஹெலிகாப்டர்ல வந்து ஜெயலலிதா மாதிரி வந்து இறங்கி பேசிட்டு மறுபடியும் ஹெலிகாப்டர்ல பறந்துடலாம் அப்படின்னு அவர் விஜய் வந்து திட்டமிட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா வந்து அதே ஹெலிகாப்டருக்கு ரெக்கையை பிச்சிருவாங்க தாவேக்காரங்க, சும்மா விட மாட்டாங்க. எல்லாம் வந்து மேலே ஏறி மரத்து மேலே ஏறி குதிச்சு பயிற்சி பெற்ற மாவீரர்கள்லாம் அந்த கட்சியில் இருக்கான், சும்மா விட மாட்டான், ரெக்கையை பிச்சிருவாங்கன்னு ஒரு குரூப் சொல்றான். அதனால பாதுகாப்பாக அவர் அரசியல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் அதிமுகவுக்குள்ள தான் போகணும் என்கிற நிலைமைக்கு அவருக்கு அழைப்பு விடுகிறார்கள். பாஜக இதை பார்த்து கொண்டிருக்கிறது. பாஜக பல அரசியல் கட்சிகளை விழுங்கி இருக்கிறது. இவங்கெல்லாம் சின்ன மீன் தான், பெரிய பெரிய மீனெல்லாம் அவங்க விழுங்கி இருக்காங்க. அப்போ அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் விஜய்க்கு? அடுத்த கட்ட நகர்வு என்ன, அவரால் வந்து சாமானிய மக்களோடு மக்களாக தன்னை வந்து பொருத்தி கொள்ள முடியவில்லை, அவர்களோடு தன்னை ஒரு ஆளாக நிறுத்தி கொள்ள முடியவில்லை. அதாவது எல்லா பில்டப்புமே என்னன்னா, அதாவது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, இந்த ரொம்ப உயரத்திலே வந்து மிதந்து கொண்டிருக்கிற மேகம் மாதிரி தான் ஒரு புகையும் வந்து உயரத்தில் பறந்து கொண்டே இருக்கிறது. புகையும் மேகமும் தோற்றத்தில் ஒரே மாதிரி தான் காட்சி அளிக்கும். ஆனால் 2 பேரில் யார் பெரிய ஆளு, மேகம் பெரியதா வந்து புகை பெரியதா அப்படிங்கிற ஒரு போட்டி நடக்கிற போது மேகம் வந்து இந்த சூழ்நிலையை பார்த்து கடகடன்னு சிரிச்சுக்கிட்டே மழையா இறங்கிருச்சு, புகை காணாமல் போச்சுன்னு ஒரு கதை இருக்கு. அப்போ உயரம்ங்கிறது என்னன்னா, மேகம் கீழே இறங்கி மழையாக வந்துறது தான் பயனளிக்கும். மேகமாவே மிதந்துகிட்டு இருந்தால் அது பலன் அளிக்காது. இவர் வந்து என்னன்னா, ஒரு கீழ் இறங்கி மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய தலைவராக மாறாமல் ஒரு புகை மூட்டை மாதிரியே இருக்கிறார். அவர் மேலேயே இருக்கிறாரு. சாமானிய மக்களோடு அவர் வந்து கை குலுக்குவதற்கு, உறவாடுவதற்கு, உரையாடுவதற்கு, பேசுவதற்கு, பழகுவதற்கு, மக்களின் அன்பை நேரடியாக பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதனால தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு, மற்றவர்களை விட மேம்பட்டவராக தன்னை கருதி கொண்டு, நட்சத்திர விடுதிகளிலே வந்து உங்களை துக்கம் விழுந்த வீட்டுக்காரங்களை எல்லாம் நான் கூப்பிடுறேன் வாங்கன்னு சந்திக்கக்கூடிய இந்த முறை இருக்குல்ல, இது வேறு வழி இல்லை. அவங்க வந்து நிவாரணம் பெறுவதற்காகவோ, வேறு இந்த துயரத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு உதவி பெறுவதற்காகவோ இப்போதுக்கு அவங்க வரலாமே தவிர,
இதை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது ஒரு பண்பாடு கிடையாது, நாகரிகம் கிடையாது. கூப்பிடாத கல்யாணத்துக்கு வந்து போக மாட்டாங்க. அது மாதிரி தான் வந்து யாருமே துக்க வீட்டுக்கு வந்து வாங்கன்னு அழைப்பு விட மாட்டாங்க. அழைப்பு வச்சு யாரும் இன்விடேஷன் வச்சு கூப்பிட மாட்டாங்க. தானாகத்தான் துக்க வீட்டுக்கு போக வேண்டும். வந்து திருமணம் மாதிரியான வைபவங்களுக்கு மட்டும்தான் அழைப்பு இருந்தால் போக வேண்டும். இவர்களை அழைக்கிறார் என்பதே ஒரு முரண்பாடு. இவருக்கு அரசியலும் தெரியவில்லை. குறைந்தபட்சமாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படை, அதாவது சங்கீதம் தெரியாதவனாக கூட ஒருவன் இருக்கலாமே தவிர இங்கீதம் தெரியாதவனாக இருக்கக்கூடாது. எந்த இங்கீதமும் தாவேகாவுக்கு தெரியவில்லை. விஜய் வந்து அரசியலிலே வந்து ஒரு ஜீரோவாகத்தான் தெரிகிறார். அவர் திரையிலே மட்டும்தான் ஹீரோ. அரசியலில் அவர் என்றைக்குமே ஜீரோ தான். நன்றி சார்.